தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கான சட்ட முன்வடிவு வெளியானது. நாடாளுமன்ற தொகுதிகளை 815 முதல் 850 ஆக உயர்த்துவதற்கான தொகுதி மறுசீரமைப்பு சட்ட முன்வடிவு டெலிமிட்டேஷன் பில் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த மறுசீரமைப்பில் மாநிலங்களிலிருந்து 815 MP-க்களும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 35 MP-க்களும் என மொத்தம் 850 இடங்களாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்ஸ்டகிராம் முக்கிய அம்சங்கள்: மொத்த இடங்கள் 543 இலிருந்து சுமார் 850 இடங்களாக உயர்வு. கால அவகாசம்: இந்த சட்ட முன்வடிவை விவாதிக்க ஏப்ரல் 16, 17, 18 தேதிகளில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. பாதிப்புகள்: மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்படுவதால் வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நிலைப்பாடு: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சிறப்பாகச் செயல்படுத்தியதால் தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கக் கூடாது என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.